காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கோம். அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனும் சரி 7Gயும் சரி. ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க? 7G செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு. போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வந்து 7Gயில் என்ன பார்ட்டோ பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது டெஃபினட்டாக. ஐ திங்க் அந்த க்யூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. புதுப்பேட்டையும் நாங்கள் வெயிட்டிங் தான் சார். அதே போல் ஏன்னா இப்போ நடிகராக நீங்கள் எல்லா பேன் இண்டியாவாக ஆகிட்டுக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்கள் டைரக்ஷன் எப்போது புதுப்பேட்டை இதெல்லாம் அதுக்கு தான். டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். டெஃபினட்டாக இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சீக்கிரமாக பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம். அவங்க செத்து போயிட்டாங்களே, விட்டுருங்க. டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாத்தையும் என்கிட்ட இங்கேயே கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஒரு சார் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததை பார்த்தேன்னு சொன்னாருங்க சார். அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார். நிறையா நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்களையும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டு இருக்காங்க சார், ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா இயக்குநர்களோட உணர்வுகளை வந்து ஏஐ மாற்றுற மாதிரி இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி என்னென்னு நினைக்கிறீங்க சார்? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளைமேக்ஸில் அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார். இப்போ பருத்தி வீரனில் பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குநர்களோட உணர்ச்சியை ரொம்ப பாதிக்கப்படுதுங்க சார். இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐயில் போயிட்டுருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு, தவறான ஒரு இது. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது. வந்து ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தோடு அப்படியே விட்டுறணும். தட் இஸ் என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டமோ இல்லை, அதை அப்படியே விட்டுடணும். யாருக்கும் மாற்றக்கூடாது, யாருக்காகவும். சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க பார்த்துட்டு 7G பார்த்துட்டு. உங்கள் லைஃப்பில் ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படி தான் தோணுது நீங்கள் பேசுகிறத பார்த்து. இல்லை, ஆனால் இருக்காங்க சார். குரூப் ஃபோட்டோ பண்ணிடலாம் சார். ஸ்ரவந்தி அவர்களே வாங்க. சிது ப்ரோ